ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு வயசான தாத்தா கூட நிறைய பழங்களை வச்சுக்கிட்டு 5 பழம் 10 ரூபா 5 பழம் 10 ரூபான்னு சொல்லிட்டு கூவி கூவி விற்றுருக்காரு. பேருந்துக்குள்ளேயுமே போய் விற்றுருக்காரு. யாருமே வாங்கலை. சரின்னு சொல்லிட்டு அந்த பேருந்தை விட்டு இறங்குறாரு. அவர் இறங்குற நேரம் பார்த்து இன்னொரு இளைஞர் அந்த பேருந்துக்குள்ளே ஏறுறாங்க. அவர் என்னன்னா 6 பழம் 10 ரூபா 6 பழம் 10 ரூபான்னு சொல்லி கூவி விற்கவும் அனைத்து மக்களுமே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பஸ்லேயும் அந்த முதியவர் போய் விற்பனை செஞ்சிருக்காரு. 5 பழம் 10 ரூபான்னு சொல்லிட்டு யாருமே வாங்கலை. அதே இளைஞர் திரும்பவும் 6 பழம் 10 ரூபான்னு சொல்லி விற்றுருக்காரு. அனைத்து மக்களுமே வாங்கியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சேல்ஸ் மேனேஜர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஐயா இங்கே வாங்க, அந்த பையன் எப்படி புத்திசாலித்தனமாக விற்கிறான், நீங்கள் இந்த மாதிரி விற்றா உங்களுக்கு சேல்ஸ் ஆகாது, நீங்களும் அவனை மாதிரியே ஃபாலோ பண்ணி 6 பழம் 10 ரூபான்னு சொல்லி விற்றீங்கன்னா உங்களுக்குமே லாபமாகும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தன்னோட ஆலோசனையை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே, அட போயா, என்னை இந்த மாதிரி விற்பனை செய்ய சொன்னதே அவன் தான். ஏன்னா அவன் வந்து என்னோட மையன், நான் 5 பழம் 10 ரூபான்னு சொன்ன எவனும் என்கிட்ட வாங்க மாட்டான். இதுவே 6 பழம் 10 ரூபான்னு திரும்ப அவன் வந்து விற்கும் போது மக்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. இதான் படித்தவங்கள படிக்காதவங்க ஏமாத்துறது.